பிரைஸ் தி லார்ட். பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நாம் ஒரு சத்தியத்துக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். நீங்கள் இந்த நாளில் மிகவும் நீங்கள் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. இது சாத்தான் பயங்கரமாய் கிரியை செய்யும் காலம். சாத்தான் மக்களை அதிகமாய் வழி தப்பி போகிற ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஆனபடினாலே திருச்சபை அடைக்கப்பட்டிருக்கிறது என்றும் ஏதோ நமக்கு கவலை இல்லை என்று சொல்லி நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் பாரத்தோடும் வேதனையோடும் இந்த நாளை நீங்கள் கழித்து கொள்ள வேண்டும். சபை இல்லை என்று சொல்லி நீங்கள் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஆனால் இப்போது நான் உங்களிடத்தில் பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் கேட்டு அதன்படி நடக்க தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறேன். வேத புஸ்தகத்திலே நம்ம பார்க்கும்போது எரேமியா தீர்க்கதரிசியோடு தன்னுடைய பாரத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவதை பார்க்க முடியும். அவர் சொல்லும்போது, நீ அவர்களை நோக்கி விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்பினதில்லையோ என்று சொல்லி ஒரு கேள்வியை எரேமியா வாயினால பேசும்படி சொல்லுகிறார். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய பாரம். நீங்கள் அவர்களை நோக்கி விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ என்று சொல்லி கேட்கிறார். வழி தப்பி போனவன் திரும்பி வரவில்லையோ இப்படி கேட்கிறார். அப்ப விழுந்து போன இஸ்ரவேல் ஆண்டவரை ஆராதிக்கும்படி வைத்து போன வழிகளை விட்டு இஸ்ரவேல் அந்த சிதேக்கிய காலங்கள், எரேமியா காலத்தில் விழுந்து போன இஸ்ரவேல் பாகாலுடைய கோட்டைகளை நம்பி பாகால் வழிகளில் நடந்து அந்நியனுடைய மனைவிகளை சொந்தமாக்கி அந்நியனுடைய தோட்டத்தை சொந்தமாக்கி ராஜாக்கள் உணர்வில்லாம போனது போல இந்த நாளிலும் உணர்வே கிடையாது. இந்த நாளில் சிறுமைப்பட்டு ஜெபிக்க வேண்டிய நாட்கள், சிறுமைப்பட்டு கதற வேண்டிய நாட்கள். இந்த வியாதிய நிமித்தம் உலகம் முழுவதும் ஒரு பயத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்ற காலம், யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத காலம். இது எத்தனை நாட்கள் போகும், எத்தனை ஆண்டுகள் இந்த பிரச்சனை போகும் என்று சொல்லி தெரியாது. அப்போது பஞ்சத்தின் காலகட்டம் வரப்போகிறது, நெருக்கத்தின் காலம் வரப்போகிறது. ஆனால் இன்றைக்கு மனுஷன் என்ன செய்கிறான்? பாவத்திலே விழுந்து கிடக்கிறான். அவன் எழுந்திருப்பதில்லை. குடிக்கிறவன் குடிக்கிறான், வெறுக்கிறவன் வெறுக்கிறான், பாவம் செய்கிறவன் அக்கிரமம் செய்கிறான், அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்கிறான். அவனுக்கு உணர்வில்லை. இன்றைக்கு கூட கடவுளை பற்றி ஒரு பயம் இல்லை. கடவுளை உலகத்துக்கு தெரியவில்லை. கடவுளை உலகத்துக்கு தெரியாமல் இருக்கிறதுனாலே பிசாசு மிகவும் மக்களை பாதித்து கொண்டிருக்கிறான். கர்த்தராகிய இயேசு பூமியில வந்து மரித்து உயிர் தெழும்பி போய் ரட்சிப்பை சரியாய் கொடுத்த பின்பும் மக்கள் அந்த விழுந்த வண்ணமே கிடக்கிறாங்க. மக்கள் சிந்திக்காம கிடக்கிறாங்க. அருமையான தேவ பிள்ளையே, ஆனபடி இந்த சபை அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஏதோ ஒரு சம்பவம் என்று சொல்லி இருக்காதபடி, இது பைபிள் எழுதப்பட்ட காரியங்கள் நாளுக்கு நாள் நடந்து கொண்டிருக்குது என்று சொல்லி நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் அப்படியே விழுந்து கிடக்கக்கூடாது. ஏதோ சபை அடைக்கப்பட்டானபடி கொஞ்சம் சீரியலை பார்ப்போம், கொஞ்சம் சினிமாயை பார்ப்போம், கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம், பாஸ்டர் ஒன்றும் காணல, எல்லாம் முடிந்து போச்சுன்னு சொல்லி இருக்காதபடி எத்தனை மலைகளில் எத்தனை ஏழை ஊழியர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. எத்தனை கிராமங்கள் அவர்கள் தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்காக அல்லவா? உங்களை தேற்றுவதற்காக அல்லவா? உங்களை நடத்துவதற்காக அல்லவா? உங்களுக்காக தன் ஜீவனை பணையமைத்து உள்ள எல்லாம் ஊழியம் செய்கிறவங்களை நீங்கள் ஜெபிக்கிறதுண்டா? அவர்களை விசாரிப்பதுண்டா? அவருடைய தேவைகளை சந்திப்பதுண்டா? நீ அப்படியே விழுந்து கிடக்காதே. நீ ஒன்றும் அறியாதை போல விழுந்து கிடக்காதே. இதுதான் சந்தர்ப்பம். என்னுடைய சாப்பாடு போதும், என்னுடைய நிம்மதி போதும், என்னுடைய சமாதானம் போதும் என்று சொல்லி விழுந்து கிடந்தால் இஸ்ரவேல் ஜனம் அழிந்து போவதை போல நம்ம அழிந்து போக வேண்டியது இருக்கும். ஆனபடி மனம் திரும்பி ஆண்டவருடைய கேள்வி, என்ன செய்யலாம் ஆண்டவரே? நான் விழுந்து கிடக்கிறேன், சுயநலமாய் விழுந்து கிடக்கிறேன், சுயநலமாய் சிந்திக்கிறேன், சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய காரியத்தில் மாத்திரம் ஈடுபாடு கொடுக்கிறேன், ஒரு கவலையற்றவனாய் இருக்கிறேன், ஏன் விழுந்து கிடக்கிறாய் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து கேட்கிறார். நீ எழும்பு, விழுந்து கிடக்க கூடாது. நீ எழும்பி வா என்று சொல்லி பரிசுத்த ஆவியான வேதனையோடு இருக்கிறார்.
உலகத்தை கொஞ்சம் சிந்தித்துவார். எப்படி இந்த வியாதி மாறும்? எப்படி கர்த்தர் குணமாக்க முடியும்? எப்படி இந்த வியாதியிலிருந்து மாற்றத்தை உண்டாக்க முடியும்? பாவம் பெருகி கொண்டே இருக்குது. பாவத்திலிருந்து யாரும் மீட்டெடுக்கவில்லை. பாவம் பெருகி கொண்டே இருக்கிறது. அக்கிரமம் பெருகி கொண்டே இருக்கிறது. அநியாயம் பெருகி கொண்டே இருக்கிறது. ஆனபடி இப்போதே கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழும்பி வா, விழுந்த இடத்திலே கிடக்காதபடி எழும்பி வா என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். சிம்சோன் விழுந்து கிடக்காதை போல விழுந்து கிடக்காதே. ஒரு சாலோமோன் விழுந்து கிடந்ததை போல நீ விழுந்து கிடக்க கூடாது. நீ திரும்பி வர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த நாளில் கர்த்தருடைய வேதனை, கர்த்தருடைய கோபம் பூமியில பரவி கொண்டிருக்கிறது. நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவி அந்த வேளையில பேசிக் கொண்டிருக்கிறார். சபை எச்சரிக்கையா இருக்க வேண்டும். சபைதான் மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். உனக்கு பலத்த ஆபத்து பிசாசு கொண்டு வருகிறான். அதில் அவன் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான சபைக்கு அதிகமாய் பேசிக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பார்க்கும்போது விழுந்தவன் எழுந்திருப்பதில்லையோ என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். நீ எந்த நிலைமையில விழுந்தாய் என்று சொல்லி அறிந்து கொண்டு அந்த நிலைமையிலிருந்து எழும்பி வா என்று சொல்லி பரிசுத்த வெளிப்பாடு புத்தகத்தில் சொல்லி வைத்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். நீ எந்த நிலைமையில விழுந்தாயோ அந்த நிலைமையிலிருந்து எழும்பி வா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளையே, சீக்கிரமாய் மனம் திரும்பி இயேசுவோடு நீ ஒப்புரலாக வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறான். பார்த்தீங்கன்னு சொன்னா சங்கீதத்தின் புஸ்தகம் 119 சங்கீதம் 67 வசனம் பார்க்கும்போது, நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறேன், காத்து நடக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப பாத்தீங்க சொன்னா உபத்திரம் எதுக்கு வருகிறது என்று சொன்னால், பிரச்சனை எதுக்கு வருது என்று சொன்னால், நாம் வழி தப்பி நடந்ததினாலே, நாம் வழி தப்பி போனதினாலே, நாம் வழி தப்பி போனோம் என்று சொன்னா விழுந்து கிடந்தோம், பாவத்திலே விழுந்து கிடந்தோம், அக்கிரமத்திலே விழுந்து கிடந்தோம், அநியாயத்திலே விழுந்து கிடந்தோம், துஷ்டனாய் மாறி விழுந்து கிடந்தோம். ஆனா வழி தப்பி போனோம். ஆனா நேம பிரமாணம் எனக்குள்ளே வந்த போது நான் திரும்புகிறேன். நேம பிரமாணத்தை நான் படித்த போது நான் திரும்புகிறேன். நேம பிரமாணத்தை அறிந்த போது அது திரும்பி வருகிறேன் என்று சொல்லி ஒரு சங்கீத புஸ்தகத்தில் எழுதப்பட்டு வைத்திருக்கு. ஆனபடி இயேசு கிறிஸ்து பூமியில வந்து உன்னை பிரகாசிக்க பண்ணவில்லையா? உன்னை அறிவிக்கவில்லையா? நீ விழுந்து கிடக்காதே, நீ தவறு செய்யாதே, பாவம் செய்யாதே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து உன்னை அறிவித்தாரே. உன்னை அறிவித்து தன் பிள்ளையாய் சேர்த்து கொண்டாரே. அதை நீ அறியாம இருக்காயோ? ஆனபடி வழிதப்பி போற பிள்ளையே, நீ பாவத்திலே விழுந்து கிடக்காதே. சிலர் எழும்பி எழும்பி விழுகிறீங்க, அது விழாதே. நீ எழும்பி நில்லு, கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டு. சீக்கிரமா இயேசு கிறிஸ்து வரப்போறான். அவருக்கு முன்பு நிற்பதற்கு பாத்திரவனாய் உன்னை மாற்றிக் கொள்ளும்படி இந்த வேளை தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. விழுந்தவன் எழும்பினதில்லையோ, விழுந்தவன் எழும்பினதில்லையோ என்று சொல்லி ஆண்டவர் வேதனையோடு கேட்கிறார். இன்றைக்கு எத்தனை மதுபானம் கடைகள், எத்தனை மதுபான வெறியர்கள், எத்தனை பாவம், ரகசிய பாவங்கள், ஏன் அதிலே விழுந்து கிடக்கிறாங்க? எழும்புங்க என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அது கடைசியர் உனக்கு நிலை நிற்குமோ? பாவத்திலே கடைசியர் உனக்கு நிலை நிற்க முடியுமோ? பாவம் ஒரு நாள் சீக்கிரம் அழிந்து விடுமே, அது மரண தண்டனை விடுமே. ஆனபடி நீ விழுந்து கிடக்காதே, எழும்பி பிரகாசி என்று ஆண்டவர் சொல்லுங்க. ஆண்டவருக்காக எழும்பு, விழுந்து கிடக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரம் பார்க்கும்போது அதிலே 1 முதல் சில 40 வசனம் வரை பார்க்கும்போது ஒரு மனுஷன் விழுந்து போன மனுஷன்தான், ஒரு அக்கிரமங்கள் இருக்கிற மனுஷன்தான், அநியாயத்தில் இருக்கிற மனுஷன்தான். அந்த மனுஷனை எப்தாவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன, அவன் வீணான வாழ்க்கை வாழுகிற மனுஷன், வீணரோடு கூடி ஜீவிக்கிற மனுஷன், எங்க போனாலும் சண்டை பண்ணுகிற மனுஷன், அவன் ஆண்டவரை அறியாதபடி, தேவனை அறியாதபடி அவன் வீணரோடு வாழ்ந்து விழுந்து கிடந்த மனுஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவனுடைய தாய் வந்து அவனை பெற்ற பின்பு அப்படி சொன்ன வழி தவறி பெற்றவன், வலித பாவத்திலே பெற்றவன். பின்பு அவனுடைய தகப்பன் நேச்சுராலிட்டியாய் திருமணம் செய்து கொண்டபடினாலே அந்த பிள்ளைகள் வளர்ந்து
இந்த யெப்தாவை தேசத்தில் அவங்க கூட இல்லாதபடி விரட்டி விடுகிறார்கள். நீ எங்க சொந்தம் அல்ல, நீங்க எங்க பிள்ளை அல்ல, நீ எங்க அப்பனுக்கு உண்டானது அல்ல, நீ ஓடிப்போன்னு சொல்லி அவனை விரட்டி விடுகிறார்கள். அவன் வீணரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான், வீணரோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறான். வீணான பாதையிலே ஜீவித்துக் கொண்டிருக்கும்போ அவனை மிஸ்பாவிலே ஆண்டவர் சந்திக்கிறார். மிஸ்பாவிலே சந்திக்கிறார். மிஸ்பா தேவனுடைய இடம், தேவனுடைய இடம், தேவனுடைய மார்க்கத்தை போதிக்கிற இடம். அங்கிருந்து ஏதோ வழியிலே யெப்தா சந்திக்கிறான். சந்தித்த பின்பு அவன் விழுந்து கிடக்கிற மனுஷன், பாவத்தில் கிடக்கிற மனுஷன், அக்கிரமங்களால் கட்டப்பட்ட மனுஷன் அந்த பாவத்தை விட்டு நியாயம் விசாரிக்கிறவனாய் மாறுகிறான். நல்ல ஒரு மனுஷனாய் மாறுகிறான். ஒரு நியாயம் விசாரிக்கிறவனாய் மாறி நியாயம் செய்கிறவனாய் மாறுகிறதை பார்க்க முடியும். ஆனபடிதான் நீ விழுந்து கிடந்தால் உன்னால் செய்ய முடியாது. உன்னை வீழ்த்தி இருக்கிறது பிசாசு, உன்னை வீழ்த்தி இருக்கிறது சாத்தான், உன்னை வஞ்சித்திருக்கிறது நீ பாவத்தில் இரு என்று சொல்லி உன்னை வஞ்சித்திருக்கிறது சாத்தானாக்கும். ஆனபடி தேவ பிள்ளை, நீ ஒரு விழுந்து கிடக்காதே. பணம் சம்பாதிப்பதற்காக, பொருளை சம்பாதிப்பதற்காக, அதை சம்பாதிப்பதற்காக, பொன்னை சம்பாதிப்பதற்காக, ஏதோ ஒன்று சம்பாதிப்பதற்கு நீ விழுந்து கிடக்க வேண்டிய தேவை கிடையாது. குடித்து உன் மாம்சத்தை பேணுவதற்கு நீ விழுந்து கிடக்காதே. சினிமா இச்சைக்கு விழுந்து விடாதே. சீரியல் இச்சைக்கு விழுந்து விடாதே. தேவையில்லாத பாவங்களுக்கு விழுந்து விடாதே. அக்கிரமங்களுக்கு விழுந்து விடாதே. தேவையான காரியங்களுக்கு விழுந்து விடாதபடி, கெட்ட பிலிமுக்கு விழுந்து விடாதபடி நீ எழும்பு. இயேசு கிறிஸ்து வந்து உன்னை பிரகாசிக்க பண்ணி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எந்த பாவியை ரட்சிக்க வந்திருக்கிறார். யெப்தாவை போல இன்றைக்கு நீ இருப்பாயானால் நீ எழும்பு. கர்த்தர் உன்னை பிரகாசிக்க வைக்க வல்லவர். நீ விழுந்து கிடக்க இடத்துல கிடக்க கூடாத ஆபத்தை கொண்டு வரும். யெப்தா எழும்பினான், தேவனை அறிந்து கொண்டான். ஆனபடிதான் ஒரு பயங்கரமான யுத்தம் வருகிறது. அம்மோன் புத்திரர்கள் ஒரு யுத்தத்துக்கு நேராக வருகிறார்கள். கிலேயோத் என்பது மோசேயுடைய காலகட்டத்திலே, மோசே யுத்தம் செய்து வருகிற நாட்களிலே கிலேயோத்தை வந்து அம்மன் புத்தருடைய கையிலிருந்து பிடித்துக் கொண்டது. வரும் நாட்கள் அந்த இடம் வேணும் என்று சொல்லி அம்மோன் புத்தர்கள் வருகிறாங்க. அப்போதுதான் அந்த யுத்தத்தை நடத்த யாரும் இல்லை, அந்த யுத்தத்தை சரி பண்ண யாரும் இல்லை, அந்த யுத்தத்தை ஜெயமெடுப்பதற்கு சக்தி உள்ளவை யாரும் இல்லை. ஆனபடி இந்த யுத்தம் நடத்துவதற்கு யெப்தாவை தேடி வருகிறாங்க. யெப்தாவை தேடி வருகிறாங்க. யெப்தாவை தேடி வருகிறதுனாலே யெப்தா சொல்லுகிறான், நீங்கள் ஏன் என் குடும்பத்தை விட்டு விரட்டினீங்க, ஏன் என்னை விரட்டினீங்க என்று சொல்லி பல கேள்விகளை கேட்டுவிட்டு யெப்தா சொல்லுகிறான், அந்த யுத்தத்தை நான் நடத்தினால், நான் ஜெயம் எடுத்தால் எனக்கு என்ன தருவீங்க என்று கேட்கும்போது அவர்கள் இந்த நியாய சிங்காசன சீட்டை, உனக்கு தலைவர் பதவியை தருவோம் என்று சொன்னாங்க. அந்த தலைவர் பதவியை பெற்றுக்கொள்வதற்கு யெப்தா அம்மோன் புத்திரர்களுக்கு நேராக சமாதான வார்த்தையை கூறுகிறான். அவர்களது கீழ்ப்படியவில்லை, அந்த சமாதான வார்த்தையை கீழ்ப்படியவில்லை. ஆனபடினாலே யுத்தத்துக்கு ஆயத்தப்படுகிறான். மிஸ்பா தேவனுடைய சன்னிதானத்திலே வந்து சொல்லுகிறான், இப்படி இருக்கிறது, நான் நியாயம் விசாரித்து பார்த்தேன், எல்லாம் சொல்லி பார்த்தேன், ஆனா அவங்க கேட்கவில்லை, ஆனா யுத்தத்துக்கு வருகிறாங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் தேடுகிறான். ஆண்டவர் அவன் மேல வல்லமையா இறங்கினார். அந்த வல்லமையினாலே அவன் சென்று அந்த ஜனத்தை அடித்து யுத்தத்தில் ஜெயம் பெற்று வந்தான். அந்த அம்மன் புத்தர்களை விரட்டி அடித்து ஒரு ஜெயத்தை பெற்று கொண்டு வந்தான். ஜெயத்தை பெற்று கொண்டு வரும்போது அவன் சொன்ன பொருத்தனை, அந்த யுத்தத்துக்கு போவதற்கு முன்னே ஒரு பொருத்தனை பண்ணுங்க. என்னன்னு சொன்னா, நான் யுத்தத்தில் ஜெயமெடுத்து திருப்பி வரும்போது எனக்கு எதிர்கொண்டு வருகிற எந்த ஒரு மிருகமானாலும் எதுவானாலும் அது கர்த்தருக்கென்று பரிசளிக்கப்படும். ஆனால் அவளை யுத்தம் செய்து முடித்து வரும்போது அவளுடைய தன்னுடைய ஒரே மகள் ஒரு ஆடு மாடுகளுக்கு மாலை போட்டு அணிந்து கொண்டு யுத்தத்தில் ஜெயிக்க அவளுக்கு ஆரம் எடுத்து அவர்களை வரவேற்கிறது போல தன்னுடைய ஏக குமாரத்தி ஆடி பாடி வருகிறாள். அவனுக்கு மிகுந்த வேதனையாச்சு, அவனுக்கு மிகுந்த கண்ணீராச்சு, மிகுந்த பாடாச்சு. அந்த இடத்துல யுத்தம் ஜெயித்து வந்தாலும் மிகுந்த கதகளுக்குள்ளே போறான். காரியம், அவனுக்கு ஒரே மகள்,
தேவனுடைய பிள்ளையே, கேட்கிற பிள்ளையே, நீ கவனித்துப்பா. எத்தனை நாட்களாய் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொல்லிக் கொண்டு நடக்கிறாய்? எத்தனை நாட்களாய் பேர் கிறிஸ்தவனாய் இருக்கிறாய்? எத்தனை நாட்களாய் பைபிளை படித்து விட்டு நீ எழும்ப முடியாம இருக்கிறாய்? உனக்கு சின்ன சின்ன காரியம் செய்ய முடியும், அதை விட்டு விட்டு பேர் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொல்ல உனக்கு வெட்கமே இல்லையா? உனக்கு நாணமே கிடையாதா? கிறிஸ்தவன் சொன்னால் எவ்வளவு பாடுபட வேண்டும். இன்றைக்கு நான் விசுவாசி என்று படுத்துக் கொள்கிறாயே, இன்றைக்கு நான் இவ்வளவுதான் என்று படுத்துக் கொள்கிறாயே. நீ செய்கிற ஊழியம் திருப்தி ஆகிறதா? நீ ஆண்டவரை சேவிக்கிறது திருப்தி ஆகிறதா? நீ நன்மை செய்கிறாயா? அதோ விழுந்து கிடக்கிறாய் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறா. நீ எப்படி இருக்கிறாய்? ஒரு நாள் அவ அழுகிறாயா? ஒரு நாள் அவ கலங்குறாயா? அழிந்து போற மக்களுக்காக கலங்குறாயா? அங்கும் இங்கு கிராமத்தில் உங்களுக்காய் ஊழியம் செய்கிறவனை நினைத்து நீ வருத்தப்படுகிறாயா? அவங்களை வேலை பார்க்க முடியாதா? 10 ரூபாய் சம்பாதிக்க முடியாதா? கர்த்தர் உன்னை ரட்சிக்கதானே அவர்கள் அனுப்பி இருக்கிறார். என் ஜனங்கள் விழுந்து கிடக்கிறார்கள். இந்தியாவில் 130 கோடி மக்கள் விழுந்து கிடக்கிறாங்க, போய் காப்பாற்றுங்கள் என்று சொல்லித்தானே ஊழியக்காரர்கள் அனுப்பி இருக்கிறார். சிந்தித்து பாருங்க. எத்தனை செய்திகளுக்கு பேசுறோம், சிந்தித்து பார்க்காதபடி இருக்காதீங்க. அங்கே யெப்தா தன்னுடைய விழுந்த இடத்தை மீண்டும் விழ போகவில்லை. விழுந்த இடம் தான், ஆனா பின்ன அவன் விழுவதற்கு இஷ்டமில்லை. மகளை பார்த்து அழுத போது மகள் கேட்கிறாள், என்ன அப்பா பொருத்தனை பண்ணீங்க, என்ன சொன்னீங்க? அப்போது சொல்லுகிறான், மகளே, நான் இப்படி ஒரு பொருத்தனை பண்ணி விட்டேன். நான் யுத்தம் ஜெயமாய் வரும்போது எதிர்கொண்டு வருகிற ஏதொரு மிருகமோ எதுவானாலும் சரி, நான் அதை கொலை செய்து நான் காணிக்கையை ஆண்டவருக்கு செலுத்துவேன் சொல்லி நான் பொருத்தனை செய்து விட்டேன். ஆனா இப்போது நீதான் அதிலே வந்திருக்கிறாய். உடனே தன் மகள் சொல்லுகிறாள், பரவாயில்லப்பா, அந்த பொருத்தனை என்னிலே நிறைவேற்றுங்கள், அந்த பொருத்தனை நீங்கள் சொன்னதை நிறைவேற்றுங்கள் என்று தன் மகள் அந்த பொருத்தனைக்கு ஒப்பு கொடுக்கிறாள். அவள் ஒரு கன்னி பெண்ணா இருந்தாள், புருஷனை அறியாதவளாக இருந்தாள். அவள் அந்த நாள் முதலே மரணம் வரை ஆண்டவருக்கு என்று சொல்லி ஒரு கன்னி பெண்ணாகவே தன் ஜீவனை கொடுத்தாள். அவள் ஆண்டவருக்காகவே வாழ்ந்தாள், ஆண்டவருக்காகவே பிழைத்தாள். இது தான் யெப்தா. விழுந்த இடத்துல கடக்கவில்லை, மனம் திரும்பி வந்தான். நான் ஆண்டவரை தூஷிக்க கூடாது, ஆண்டவருக்கு பிரியமில்லாம நடக்க கூடாது. எனக்கு பதவியை தந்தது அவர், எனக்கு இந்த உத்தியோகம் தந்தது அவர், எனக்கு வேலை தந்தது அவர், எனக்கு இந்த நியாயாதிபதி கொடுத்தது அவர். நான் ஒரு பாவியான சிறைக்கு பிறந்த பிள்ளையா இருந்தும் என்னை தள்ளாதபடி மிஸ்பாவிலே கண்டெடுத்து என்னை இன்றைக்கு ஊன்றுகோலாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு மிகுந்த வைராக்கியம் அவனுக்குள்ளே இருந்தது. அருமையான டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், பலவிதமான டிபார்ட்மெண்ட், இயேசுவை அறியாதபடி அடித்து ஒதுக்க ஒரு சூழ்நிலையை பார்க்கிறேன். பிரேயர் நடத்துவது இல்லை, நடத்த விடுவதில்லை, கூட்டங்களை நடத்த விடுவதில்லை. பயங்கரமான பிரச்சனைகள் தேசத்தில் உண்டாய் கொண்டது. மனசாட்சி பிரமாணம் உனக்கு இல்லையோ? தேசத்துல மனசாட்சி பிரமாணம் அற்றுவே விட்டதோ? உனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை தந்தா சொன்னா அது எத்தனை நாள் நிக்க போகிறது? அந்த கவர்மெண்ட் வேலை எத்தனை காலம் நிக்க போகிறது? உனக்கு மனசாட்சி இல்லையோ? இன்றைய அநேக இடங்கள் ஒதுக்கப்படுகிறது, ஆராதனை இடங்கள் ஒதுக்கப்படுகிறது. அநேக வீடுகளில் ஜெபம் பண்ண முடியவில்லை, வெளியில கன்வென்ஷன் பேச முடியவில்லை. இதனால சாத்தான் ஜெயமெடுத்துக் கொண்டிருக்கான். விசுவாச பிள்ளை, நீ இப்போது சந்தோஷப்படுகிற காலம் அல்ல, சாம்பல்ல உட்கார்ந்து அழ வேண்டிய காலம் என்பதை நீ மறந்து விடாது. சாம்பல்ல உட்கார்ந்து அழ வேண்டிய காலம், இருதயத்தை கிழித்து அழ வேண்டிய காலம் என்பதை நீ மறந்து விடாது. அநேக கிறிஸ்தவர்கள் விழுந்து கிடக்கிறார்கள். நீ விழுந்து கிடக்கிறாய். நீ கேட்பதில்லை யாருக்கிட்டையும், நீ தேடுவதில்லை. எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி நீ தேடுவதில்லை. ஐயோ, என் ஜனம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கிறிஸ்தவன் அறிந்து கொள்ளவில்லை. எப்படி ஆண்டவர் உன்னை மன்னிப்பா? எப்படி இந்த வியாதியை மாற்றுவா? எப்படி நாட்டுக்கு சேமம் வரும்? அவருடைய ராஜ்யத்திலே வாழுகிற, அவருடைய ராஜ்யத்திலிருந்து பட்சித்து சாப்பிடுற, புஷ்டியும் குசிப்புமா இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் கேட்கிற, எப்படி மாற்றம் வரும்? எப்படி மாற்றம் வரும்? நீ விதவையை நினைக்கிறாயா? ஏழைகளை நினைக்கிறாயா? தீக்கட்டவளை நினைக்கிறாயா? நீ சொந்த காரியத்தை பார்த்து நீ விழுந்து கிடக்கிற நாள் வரை கர்த்தர் இந்த தேசத்தை மாற்ற மாட்டார். சாபம், இந்த தேசத்தை சாபம் மூடுகிறது. அந்நியர்களை நீ விட்டுவிடு. நீ புரிந்து பார். எத்தனை பேர் புரியாம இருக்கிறீங்க? ஐயோ, நான் ஏதாவது செய்யணுமே,
இது இயேசு கிறிஸ்து வரும் நாட்களை ஏதாவது செய்யணுமே ஆண்டவருக்காக என்று சொல்லி உனக்கு ஒரு எண்ணம் இல்லையா, ஒரு ஏக்கம் இல்லையா என்று சிந்தித்து இன்றைக்கு மனம் திரும்பு என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நீ விழுந்து கிடக்காத, எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். விழுந்தவன் எழும்பினதில்லையோ என்று சொல்லி ஆண்டவர் கேட்க, தேவ பிள்ளை நீ எப்படி இருக்கிறாய்? நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழும்புவான் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழும்புவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீதிமொழி 24:16 சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, பைசலா, நீ எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எழும்பி பிரகாசி என்று சொல்லுகிறார். 2 நாளாம் புஸ்தகத்தில் 33ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 16 வசனங்களை பார்க்கும்போது மனாசேயின் காலகட்டம், எசேக்கியாவுடைய மரணத்துக்கு பின்பாக மனாசே யூதாவை நடத்துகிறான், யூத ஜனங்களை நடத்துகிறான். அவன் ராஜாவான உடனே தகப்பன் ஆண்டவரை சேவித்த உத்தமத்தை மாற்றி தனக்கு இஷ்டமாய் எல்லா சிலைகளும் எல்லா சிருஷ்டிகளையும் கொண்டு வந்து ஆலயத்துக்கு முன்பாக நிறுத்தி, எல்லா பலிபீடங்களுக்கு முன்பாக நிறுத்தி ஆராதனை முறைகளை எல்லாம் மாற்றி, தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்த பலி முறைகளை மாற்றி பாகாலுக்கு பலி செலுத்தும்படி வைக்கிறான். பாகாலுக்கு பலி செலுத்தி வைத்த ஜனங்களை மாற்றி விடுகிறான். மற்ற யூத ஜனங்கள் முழுவதுமே பாகால் சேவகர்களாய் மாறிவிட்டார்கள், சேவிக்கர்களாய் மாறிவிட்டார்கள். இதனாலே யூதாவின் மேலும் இந்த மனாசே மேலும் தேவனுடைய கோபம் பற்றி எரிகிறது. இவன் விழுந்து கிடக்கிறான், இவன் அதிலே விழுந்து கிடக்கிறான். கண்ணிலே காண்கிறது தெய்வம் அல்ல, கண்ணிலே காட்சி அளிக்கிறது ஒன்றும் தெய்வம் அல்ல. காண முடியாத தெய்வத்தை பரிசுத்தாவினாலே தேடுகிறதான் தேவனை தேடுகிற வழி. இந்த உலகம் காட்டும் வழி அல்ல. இன்றைக்கும் அநேகர் வந்து அங்கும் எங்கும் அலைந்து திரிகிற ஜனத்துக்கு நான் சொல்லுகிறேன், இஸ்ரவேல் ஜனம் விழுந்ததை போல நீ விழுந்து கிடக்காதே. கிறிஸ்துவ மார்க்கம் ஒரு உத்தம மார்க்கம், கிறிஸ்துவின் வழி ஒரு பரிசுத்த வழி, கிறிஸ்துவின் பாதை ஒரு பரிசுத்தமான பாதை. அதை நன்றாய் அறிந்து கொண்டு அதிலே நீ நட. அதிலே நடக்கும் போது உனக்கு நல்ல புத்தி ஞானம் உண்டாகும். நீ விழுந்து கிடக்க வேண்டிய தேவையில்லை. விழுந்து கிடக்காதே. மனாசேயுடைய காலகட்டத்தில் யூத ஜனம் விழுந்து கிடந்தார்கள். மனாசே விழுந்து போனான். ஆனபடி கர்த்தருடைய கோபம் அவன் மேலே எழும்பினதினாலே அவனை அந்நியர் கையிலே கொடுக்க கர்த்தர் தீர்மானித்தார். அசிரிய ராஜாவுடைய கையிலே அவர்களை கொடுத்தார். யூத ஜனத்தை அசிரிய ராஜாவுடைய கையிலே கொடுத்தார். அவன் அவர்களை இடுக்கமாய் நடத்தினான். இந்த மனாசே இடுக்கமாய் நடத்தினான். மனாசேக்கு நோகுண்டாகும்படி நடத்தினார். ஆமென். அவன் ஜெயிலே சங்கலை போட்டவனாய் கட்டப்பட்டவனாய் காணப்பட்டான். சங்கலிலே கட்டப்பட்டவனாய் காணப்பட்டான். அங்கிருந்து அவன் தேவனை தேடினான். அங்கிருந்து கர்த்தரை துதித்தான். அங்கிருந்து நான் தவறு செய்து விட்டேன், நான் அக்கிரமம் செய்து விட்டேன், என் தகப்பனார் உண்டாக்கின வழிகளை மாற்றி, தாவீதின் வழிகளை எல்லாம் மாற்றி நான் தவறாய் பாவம் செய்து விட்டேன். ஜனங்களை தவறான ஆராதனைக்குள்ளே வழி நடத்தினேன். ஜனங்களை தவறான பாதையை நடத்தி நானும் அங்கும் இங்கும் தவறு செய்து விட்டேன். அறியாம விழுந்து கிடக்கிறேன், இப்போது எழும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கெஞ்சினான். ஆண்டவரை நோக்கி கெஞ்சினான். ஆண்டவரை நோக்கி அழுதான். ஆண்டவரை நோக்கி கலங்கினதினாலே ஆண்டவருடைய தயவு அவன் மேல வந்தது. அல்லேலூயா. நீ விழுந்து கிடந்தால் கர்த்தருடைய தயவு வராது. நீ இப்படியே படுத்து கிடந்தால் கர்த்தருடைய தயவு வராது. என் ஜனமே, நீ மறந்திரு, உனக்கு பரலோகத்தை தர வைத்திருக்கிறான். நாம் சேர்ந்து யுத்தம் செய்து ஜெயமெடுப்போம். சபை சேர்ந்து ஜெயமெடுப்போம். சபை எழும்பி பிரகாசிக்கட்டும். எத்தனை பெரிய பாஸ்டர்கள் உண்டு, யாரை நீங்கள் விசாரிக்கிறீங்க? எத்தனை பெரிய பெரிய ஆட்கள் உண்டு, எத்தனை லட்சம் லட்சம் காணிக்கை வருகிறது உண்டு, எத்தனை கோடி கோடி பணம் உங்களுக்கு வருவதுண்டு. நீங்க எங்க கொண்டு போறீங்க? என்ன செய்து வைத்திருக்கிறீங்க? யாருக்காக சேர்க்கிறீங்க? பிரியமான தேவ தாசர்களே, மனம் திரும்புங்க. நீங்க நான் மனம் திரும்பாம தேசத்தின் மேல் மாற்றம் வராது. அவன் வேறொரு அப்படி ஆராதிக்கிறான், நாம் இப்படி ஆராதித்து தேவ சத்தியத்தை அறிந்த பின்பும் நமக்கு ஒரு மாற்றம் வரவில்லை. நான் உணராம இருக்கிறோம். ஒரு அற்பமாய் ஒரு சின்ன சபையை கடன் வாங்கி கட்டின பின்பு சிலர் வந்து சென்னையிலே கோடீஸ்வரனாய் மாறி இருக்கிறீங்க.
பிளேனை வாங்கி இருக்கிறீங்க, ஸ்கூலை கட்டி இருக்கிறீங்க, அது இதெல்லாம் செய்து பாவம் செய்து கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு புஷ்டியான ஆராதனை ஆராதித்து ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். எப்படி தப்பித்து போக முடியும்? நாம் தான் குற்றவாளி. நாம் நிறைய குற்றவாளி. அவர்கள் அறியாம விழுகிறார்கள், அவங்க அறியாம விழுந்து கிடக்கிறார்கள். நாம் சகலதை அறிந்து விட்டும், சகலதை தெரிந்து விட்டும் விழுந்து கிடக்கிறோம். பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, சொந்தத்துக்காக, உனக்காக நீ விழுந்து கிடக்கிறதை விட்டு எழும்பு. போதும் நீ நடித்தது. வசனத்தை ஒரு பக்கமாய் பாராதே. நீ வாங்குறதில்ல, கொடுக்கப்பா. வாங்குறதை கொடுக்கப்பா. நன்மை செய். உன் சபை, உன் சபை, உன் சபை என்று சொல்லி மாத்திரம் இருக்காது. அங்கும் இங்கு ஓலை கட்டின சபைகள், சின்ன சபைகள், ஏழை ஊழியக்காரை நீ விசாரிப்பதுண்டோ? உன் மந்தையை விசாரிப்பதுண்டோ? ஒன்றும் இல்லாமல் இருந்தால் எப்படி நீ தப்பி போக முடியும்? ஆனால் இதை கேட்கிற தேவனோட மனுஷனை நாம் மனம் திரும்ப வேண்டும். நாம் ஏதோ ஒரு கற்பனையிலே மாத்திரம் விழுந்து கிடக்க கூடாது. மறுபடி அங்கும் இங்கும் பார். இயேசுடைய எண்ணத்தை பார். இயேசு எதற்காக உனக்கு கோடிக்கணக்கில் பணத்தை தருகிறார்? இயேசு உனக்கு எத்தனை லட்சங்களை உனக்கு எதுக்கு தருகிறார்? உனக்கு ஏன் ஐஸ்வர்யமான ஆடுகளை உனக்கு தந்திருக்கிறார்? மகத்துவமான ஆடுகளை தந்திருக்கிறார். லட்சங்களை கொண்டு தசவாத்தை உனக்கு தருவது எதுக்குன்னு சொன்னா, நீ நன்மை செய்வதற்குத்தான். ஒன்றுமில்லாம ஒரு ஊழியத்தை தொடங்கினேன், இப்போது பெரிய ஊழியக்காரன் ஆகிவிட்டேன், கோடீஸ்வரன் என்று சொல்ல வெக்கமா கிடையாது. நீ மனம் திரும்பணும். நீங்கள் நானும் மனம் திரும்பாம தேசம் மாறாது, ஜனங்கள் மாறாது. ஏன் அங்கு இங்குமாய் குற்றம் சொல்லுகிறாங்க அந்நியர்கள்? ஏன் அங்கும் இங்குமாய் குற்றம் சொல்லுகிறார்கள்? ஏன் மீடியாவை வலித்து கிளிக்கிறார்கள்? என்ற காரணம் குற்றம் நமக்கிட்ட இருக்கிறது, குற்றம் இருக்கிறது. கேட்டு நீங்கள் மனம் திரும்பினால் திரும்புங்க. அப்போது ஒன் சைடு பார்க்காதீங்க. பைபிள் இருபுறம் பட்டயமா இருக்கிறது, அது இருபுறம் உள்ளது, அதை பாருங்க. நாம் ஒரு சுவிசேஷம் கொண்டு சம்பாதிப்பதற்கல்ல, ஒரு ஜெபத்தை கொண்டு சம்பாதிக்கிறதல்ல, யாரோ குணமடைந்தவங்க என்று சொல்லி காணிக்கை வாங்கி கூட்டுவதற்கல்ல, உண்ட தலைமை சாணத்துக்கு 10% அனுப்பி கொடுப்பதற்கு மாத்திரம் அல்ல. நீ உனக்கு ஒரு இருதயத்தை கத்த தந்திருக்கிறா. அந்த இருதயத்தை நீ சிந்தித்து பார். நன்மை செய்ய ஒரு இருதயத்தை தந்திருக்கிறா. அதை நீ எங்கே தொலைத்து விட்டாய்? ஆனபடிதான் நீ விழுந்து கிடக்கிறாய். அந்த விழுந்து கிடக்கிற இடத்திலிருந்து நீ எழும்புவாயானால் கர்த்தர் உன்னை பிரகாசிக்க வைப்பார். மீண்டும் சபை ஆரம்பிக்கும், மீண்டும் சபை மகிமைய மாறும். இல்லாவிட்டால் சபை தொடர்ந்து என்ன பலன்? நீ நானும் அப்படியே கடந்தா சபைக்கு என்ன பலன் இருக்கிறது? ஆண்டவருக்கு என்ன பலன் இருக்கிறது? இதை கேட்கிற தேவ மனுஷனே, தேவ பிள்ளையே, நீ எப்தாவை போல விழுந்து கிடக்காதே. இந்த வார்த்தையை கேட்டு நீ மனம் திரும்புவாயாக, வார்த்தையை கேட்டு மனம் திரும்புவாயாக. இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நான் பேசி சம்பாதிப்பதற்கல்ல, ஒரு ஜெபம் பண்ணி சம்பாதிப்பதற்கல்ல, ஒரு ஏதோ பைபிளை தியாகம் கொடுத்து சம்பாதிப்பதற்கல்ல. அது இலவசமாய் உனக்கு தரப்பட்ட ஞானம், இலவசமாய் கிருபை கத்த தந்திருக்கா. அது இலவசம், அது பணத்துக்கு சேல் பண்ணுவதல்ல. ஆனபடி நீ மனம் திரும்பி உன் வீட்டை போஷிக்கிற மீதியை எடுத்து ஏழை ஊழியர்களுக்கு கொடு, எளியவனுக்கு கொடு, எல்லாருக்கும் அனுப்பி கொடு. ஏதாவது பெண்ணு அப்படி நீ பெண்ணுவாயானால் நீ தீர்க்க ஆயுசுள்ளவனும் நன்மை உள்ளவனாயிருப்பானபடி விழுந்த இடத்தில் எழும்பு என்று கர்த்தர் சொல்லு. ஆனபடி தேவனுடைய பிள்ளையே, நாம் தான் மனம் திரும்ப வேண்டும். நாம் தான் ரொம்ப மனம் திரும்ப வேண்டும். ஏதோ ஒரு சுவிசேஷம் கொண்டு பேசி ஒருபோதும் நம்ம சம்பாதிக்க கூடாது. அதனால் ஆஸ்தியும் வெள்ளியும் வாங்கக்கூடாது. அதனால தோட்டம் துறவிகளும் வாங்கக்கூடாது. அது கர்த்தர் உனக்கு இலவசமாய் தந்த பணம், இலவசமாய் தந்த ஞானம். அதை போதித்து நீ அதை வாங்கி நீ செலவு பண்ண வேண்டும். நீ தரித்திரனாய் மாற வேண்டும். அதுக்குத்தான் கர்த்தர் உனக்கு தந்திருக்கா. இந்த வேளை கேட்காதே, மனம் திரும்ப வேண்டும். விழுந்து கிடக்கிறது நீ கிடக்காதே. இந்த மனாசே விழுந்தது உண்மைதான். பின்பு பிதாக்களின் தேவனை தேடுகிறான். பிதாக்களின் தேவனை தேடி கதறுகிறான். குற்றம் செய்து விட்டோம் சபையே, குற்றம் செய்து விட்டோம் சபையை, அக்கிரமம் நம்ம செய்து விட்டோம் சபையை, நீ புரிந்து கொள். நாம் எங்கேயோ தவறி விட்டோம், எங்கே விழுந்து விட்டோம். பாகால் ஆராதனை பண்ணவில்லை, சுபாவம் மொத்தம் அதுக்குள்ள இருக்கிறது. இவன் புரிந்து கொண்டு திரும்பினான். கர்த்தர் அவனை விடுதலை ஆக்கினார். அந்த சிறையிருப்பில் இருந்து விடுதலை ஆக்கினார். அப்போது அவன் அறிந்து கொண்டான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அறிந்து கொண்டான். தன் தகப்பன் ஆராதித்த தேவனை அறிந்து கொண்டான். அறிந்து திரும்பி தன் யூதா தேசத்துக்கு அவன் வருகிறான். வந்து
எதை தவறாய் செய்தானோ எல்லாத்தையும் வெட்டி மாற்றி, எல்லாத்தையும் நிக்கிரகம் பண்ணி, எல்லாத்தையும் சுட்டரித்து விட்டு இஸ்ரவேலின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படி தன் ஜனத்தை திருப்புகிறான், தன் ஜனத்தை திருப்பி கொண்டு வருகிறான். இதை கேட்கிற தேவ பிள்ளையே, நீ புரிந்து கொள். அநேக ரட்சிக்கப்பட வேண்டுமானால், அநேக உனக்குள்ளே வர வேண்டுமானால், அநேக கிறிஸ்துவின் ராஜ்யத்தை அறிந்து கொள்ளுமானால், நமக்குள்ளே பாவம் என்னும் அநேக பிரச்சனை கிடையாது. அதை வெட்டி நொறுக்கி மாற்றுவாயாக. வெட்டி நொறுக்கி அதை மாற்றிவிட்டு ஒரு மனாசே மனம் திரும்பினது போல சபை எப்படி நடத்த வேண்டும், சபையின் ஆராதனைகள் என்ன, சபையின் ஒழுங்குமுறைகள் என்ன, சபையின் திட்டங்கள் என்ன, சபையின் காணிக்கை எதற்கு, சபையின் தசபாகம் எதற்கு, எப்படியெல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி வசனத்தின் சட்ட திட்டத்தின்படி நீ செய்து நீ கர்த்தரை போஷி, கர்த்தரை ஆராதி. இங்கே உலகத்தில் இருக்கின்ற அநேக சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்ற வல்லவர். அநேக சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்ற வல்லவர். நீ விழுந்து கிடக்கிற இடத்து எழும்பும் போது கர்த்தர் சிறையிருப்புகளை மாற்றுவார். அநேக ஊழியக்காரர்களுக்குள்ளே கர்த்தர் அந்த திட்டத்தை தரும்போது நிச்சயம் பெரிய மாற்றம் உண்டாகும். இன்றைக்கு பிளேன் வாங்குறான், டெலிகாப்டர் வாங்குறான். இது ஏது பணம்? ஏழை விசுவாசியுடைய பணம், ஏழை ஊழியருடைய, ஏழை மக்களுடைய பணம். இது அதற்காக தரவில்லை. ஹாஸ்பிட்டல் கட்டவோ ஸ்கூல் கட்டவோ கத்த தந்தது அல்ல. இன்னும் ஆராய்ந்து பார், தீர்க்கதரிசிகள் இருந்து ஜெபித்து பாருங்க. ஏதோ மிஸ்டேக் நமக்குள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை எல்லாம் சரிப்படுத்தி விழுந்த இடத்திலிருந்து எழும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாச பிள்ளைகள் விழுந்த இடத்திலிருந்து எழும்பு என்று கர்த்தர் சொல்ல. என்னுடைய வேலை உண்டு சொன்னா நீ எத்தனை காலம் வேலையில பிடித்துக் கொண்டிருப்பாய், எத்தனை காலம் தொழில் இருப்பாய், எத்தனை காலம் அது இது சொல்லி பார்த்து உன் ஆத்மீகத்தை நஷ்டப்படுத்தாதபடி, உன் ஆத்மீக லெவல் பரலோகத்துக்கு போவதற்கதாக நீ விழுந்து கிடக்காதபடி நீ நன்மை செய்ய வேண்டும் என்றும் விசுவாச பிள்ளைகளுக்கு தாழ்மையோடு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். கர்த்தர் அப்படி செய்ய வைக்க வேண்டும். மிஸ்பாவில் இருந்து ஒரு யெப்தாவை கண்டவர், சிறைச்சாலையிலிருந்து ஒரு மனாசே கண்டவர். உன் சிறையிருப்புகளை மாற்ற வல்லவர், உன் நெருக்கங்களை மாற்ற வல்லவர், உன் துன்பங்களை மாற்ற வல்லவர், இந்த கொடூரமான வியாதியிலிருந்து உன்னை தப்புவிக்க வல்லவர். அப்படி நீ உண்மையோடு செய்வாயானால் எந்த பஞ்சம் வந்தாலும் உன் வீட்டில் ஆகார குறைவு இருக்காது. கர்த்தர் உன் வீட்டில் ஆகாரத்தை தந்து உன்னை போஷிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு நீ மனம் திரும்புவாயா? இன்றைக்கு அந்த ஆண்டவரை தேடுவாயா? இன்றைய ஆண்டவருக்கு நீ பிரியமான பிள்ளைய மாற. மகனை நீ விழுந்து கிடக்க நீ கிடக்காதே. மகளை நீ விழுந்து கிடக்க நல்ல சுவிசேஷம் நீ கேட்கவில்லை. உன்னை குத்துற சுவிசேஷம் உனக்கு பிடிக்காது. ஆனபடி உன்னை குத்துறதுனால அந்த சுவிசேஷத்தை விட்டு விடுகிறாய். ஏதோ பொய்யான சுவிசேஷம், ஒரு பீஸ் சுவிசேஷம் நீ கேட்டுக்கொண்டு இருக்காதே. நீ விழுந்து விடாதே. இன்னும் ஆசீர்வாதம் உண்டு 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 என்று சொல்லி பேசினா அதை நீ கேட்காதே. நீ மரணம் வரும். உனக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறார். எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம் கேரளாவிலே பார்க்கும்போது பேர் ஒன்றும் சொல்லவில்லை. ஒரு மனுஷன் அவன் கம்யூனிஸ்டுக்காரனா இருக்கும்போது, ஒரு கம்யூனிஸ்டுக்காரனா இருந்து வாழ்ந்த நாட்களிலே அவனுக்கு ஆண்டவரை பற்றி தெரியாது, தேவனை பற்றி தெரியாது. தேவனை பற்றி தெரியாமல் இருக்கும் நாட்களிலே பக்கத்தில் ஏதோ ஒரு ஓதேசி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். ஒரு ஊழியத்தை அந்த ஓதேசி செய்து கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு காரணத்தினாலே இவனுக்கு கோபம் வந்து அந்த ஓதேசியை ஒரு நாள் ரோட்டிலே பார்த்து அவரை அடித்து அவரை நொறுக்கி தூக்கி போட்டுவிட்டு போறான். இந்த மனுஷன் நினைத்தது, என்னுடைய கம்யூனிஸ்டம் காப்பாற்றும், என்னுடைய தெய்வம் காப்பாற்றும், நான் யார் என்று சொல்லி நிசாரமாய் தூக்கி போட்டுவிட்டு போறான். இவரோ எழுந்து கண்ணீரோடு எழுந்து, உமக்கு ஊழியம் செய்ததினாலே நான் இப்படி பாடுபடுகிறேன் என்று சொல்லி எழுந்து தன்னுடைய சின்ன திருச்சபையிலே போனார். அங்கே பலிபீடத்திலே அழத் தொடங்கினா, பலிபீடத்திலே ஜெபிக்க தொடங்கினா, பலிபீடத்திலே கதற தொடங்கினா, பலிபீடத்திலே கண்ணீரோட தொடங்கினா. அவர் சொன்னது, அவன் இங்கே வர வேண்டும், என்னை அடித்தவன் வர வேண்டும். நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன், நான் ஜீவனுள்ள தேவனை விசுவசிக்கிறேன், நான் ஜீவனுள்ள தேவனுடைய வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என்னை எப்படி அவனுக்கு அடிக்க முடியும்?
கதறி அழுதார். ஒரு நாள் போச்சு, 2 நாள் போச்சு, 3 நாள் பெய்விட்டது. அடித்த இந்த மனுஷனுக்கு தூக்கம் வரவில்லை. அடித்த மனுஷனுக்கு மதுபானம் அல்ல, எதை அடித்தாலும் தூக்கம் வரவில்லை. தூக்க குழப்பம் உங்களுக்கு தெரியும், மெண்டல் வியாதியை கொண்டு வரும். ஒரு மனுஷனுக்கு 1 நாள் 2 நாள் ஓகே, அதுக்கு பின்பு போனால் தூக்கம் இல்லாவிட்டால் அவனுக்கு மெண்டல் வியாதிக்குள்ள கொண்டு போய்விடும். அவனால் வேலை செய்ய முடியாது, அவனால் உழைக்க முடியாது, ஒரு மனுஷ கட்டுப்பாடுக்குள்ள இருக்க முடியாது. அதான் தூக்கம் இல்லாவிட்டால். இந்த தூக்கம் இல்லாமல் இருந்ததினாலே அவன் பல இடத்துக்கும் போய்விட்டு தூக்கம் வரவில்லை. அப்ப சிந்திக்கிறான், என்ன நடந்தது, என்னைக்கு முதல் தூக்கம் வரவில்லை? இன்ன ஒரு ஓதேசியை அடித்த அன்று முதல் தூக்கம் வரவில்லை. இந்த ஓதேசியை தேடி வருகிறான். ஓதேசியை தேடி வருகிறான். தேடி வந்து அவரை பார்க்கிறான். அவரு பேசுகிறான், ஓதேசியை நீ என்ன செய்து விட்டாய்? எனக்கு தூக்கம் வரவில்லை, எனக்கு நிம்மதி இல்லை, நீ என்ன செய்து விட்டாய் என்று சொல்லி ஓதேசியோடு கேட்கும் போது அவர் சொல்லுகிறார், ஊழியக்காரன், நீ அந்த பாயை போட்டு அதிலே தூங்கு, சபையில தூங்கு. அந்த பாயை போட்டு அவர் தூக்கத்தை போட்டார். ஒரு இரவும் பகலும் அப்படியே தூங்கினார். ஒரு இரவும் பகலும் அவர் தூங்கினார். தூங்கி எழும்பும் போது சுய நினைவு அவருக்கு உண்டாச்சு. தூங்கி எழும்பும் போது இந்த சாத்தான் அவருக்குள்ள இருந்த சாத்தானுடைய கிரியை அழிந்து விட்டது. இந்த சாத்தானுடைய வல்லமை அழிந்து விட்டது. இந்த சாத்தான் வெளியேறினான். தேவ சத்தியத்தை கேட்டான், தேவ ஞானத்தை கேட்டான், தேவனை அறிந்து கொண்டான். விழுந்து போன இடத்திலிருந்து ஆண்டவர் அவனை எழுப்பினார். 25,000க்கு மேலான ஜனங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிற ஊழியக்காரனாய் அவனை நடத்தினார். அவனை உயர்த்தி வைத்தார். தேவ பிள்ளையே, நீ விழுந்த இடத்திலே கிடக்காதே. நீ எழும்ப வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் உன்னை எழுப்ப வல்லவர். நீ இன்றைக்கு எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எழும்புவாயானால் கர்த்தர் உன்னை பிரகாசிக்க வைக்க வல்லவர். இன்றைக்கு எழும்புவதற்கு நீ ஒப்பு கொடுப்பாயானால் கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவர். எந்த சூழ்நிலை விழுந்து போனாயோ அந்த சூழ்நிலை படுத்துக் கொள்ளாதபடி நீ எழும்ப வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். சிந்தித்து பார், விழுந்தவன் எழும்பினதில்லையோ? இஸ்ரவேல் விழுந்ததை போல் நீ விழுந்து கிடக்காதே. உலகம் விழுந்து கிடக்க கூடாது. உலகத்துக்கு செய்ய வேண்டிய வேலை அதிகமாக இருக்கிறது. இன்னும் ஞானம் எடுக்க வேண்டிய பிள்ளைகள் உண்டு, பரிசுத்தாய் பெற்றுக் கொள்ள வேண்டிய பிள்ளைகள் உண்டு. அவர்களை நினைத்து கொண்டு நீ எச்சரிக்கையை திரும்பி வா என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். பரிசுத்தாய் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்தாய் உன்னை இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீ இன்றைக்கு திரும்புவாயானால் தேவன் உன்னை திருப்பி கொண்டு வர கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். விழுந்தவன் எழும்பினதில்லையோ? எத்தனை வாலிப பிள்ளைகள் விழுந்து கிடக்கிறான், எத்தனை வாலிப பெண்கள் விழுந்து கிடக்கிறீங்க, எத்தனை சபை விசுவாசி விழுந்து கிடக்கிறான், எத்தனை சபையிலே பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. அதிலிருந்து நீ விளிம்பி வா என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். பிலேமோனுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது ஒனேசிமோவை குறித்து எழுதுகிறார். ஒனேசிமோ ஒரு காலம் இந்த பிலேமோனுடைய வீட்டிலே ஏதோ வேலை செய்து கொண்டிருந்த மனுஷன் என்று நினைக்கிறேன். அந்த வீட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஏதோ காரணத்தினாலே அவர் அந்த வீட்டை விட்டு ஓடி போறார். அப்போ பிலேமோனுக்கு வந்து அவர் திருப்தி உள்ள வேலைக்காரன் அல்ல, திருப்தி உள்ள மனுஷன் அல்ல, ஒரு நல்ல மனுஷன் அல்ல என்று சொல்லி புரிகிறது. அதனால தான் பிலேமோனை விட்டு ஓடி போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது. இந்த பிலேமோனை இந்த பவுல் நடத்தி ஆண்டவராய் ரட்சிப்பை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அவர் ஒரு பெரிய பணக்காரன், ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். அப்ப ரட்சிப்பிலே ஆண்டவர் நடத்தும்படி பவுலை கொண்டு இந்த பிலேமோனுக்கு ரட்சிப்பு கொடுக்கும்படி செய்தார். பின்பு இவன் ஓடி போய் பவுலிடத்திலே சரணடைகிறான் இந்த ஒனேசிமு. அப்ப அவர் அவனை சரியாய ஆண்டுடைய வழிகளிலே நடத்துகிறார், ஆண்டுடைய பாதையிலே நடத்துகிறார். இது சில வேளை ஜெயில இருக்கலாம். ஏன்னு சொன்ன அந்த நாளிலே அதிகமா பவுல் சிறைச்சாலை இருந்த காலகட்டம். இல்லாவிட்டால் ஏதோ ஒரு அதில் பக்கத்திலே வேலை செய்யலாம், ஏதோ ஒரு காரியத்திலே இவனும் வேலை செய்துத்தான் இந்த தேவனுடைய வார்த்தைகளை பவுல் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். ஆனா சில காலம் கழியும் போது இந்த ஒனேசிமோ மனம் திரும்பி ஆண்டவரை அறிவு வந்த பின்பு அவன் நன்மை செய்கிறவனாய் மாறுகிறான். பாவத்திலிருந்து நன்மை செய்கிறவனாய் மாறி ஒரு மனம் திரும்புக ஒரு பையனாய் வாலிபனாய் காணப்பட்டான். ஆனபடிதான் மனம் திரும்பி பரிசுத்தாய் பெற்ற பின்பு அவர் சொல்லுகிறார், நான் பெற்ற மகன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார், நான் பெற்ற பிள்ளை என்று சொல்லுகிறார். அப்ப ஒரு காலம் நீ ஆண்டவரை அறியாம இருந்த காலம், ஒரு காலம் ஆண்டவரை தேடாத காலம், ஆண்டவரை நம்பாத காலம், ஆனபடி குற்றமும் குறைகளும் மதுபானங்களும்
பாவத்தை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளையே, இந்த மனுஷன் ஒனேசிமு பவுலினாலே மனம் திரும்பி, பவுலினாலே தேவ வாக்கினாலே மனம் திரும்பி ஒரு நல்ல பிள்ளையை பரிசுத்தாய் பெற்றுக் கொண்டது போல நீ விழுந்து கிடக்கிறதிலே கிடக்காதே, நீ பாவியா இருக்காதே. எஜமான தேவனுக்கு பிரியமான பிள்ளையை மாறும்படி பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள், அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள். உன்னை எந்த நாவு வேண்டாம் என்று சொல்லுச்சோ, எந்த நாவு உன்னை ஒதுக்கிட்டோ, அந்த நாவு சொல்லு நான் பெற்ற பிள்ளை என்று சொல்லத்தக்கதாக, ஒரு பரிசுத்தவா நான் பெற்ற பிள்ளை என்று சொல்லத்தக்கதாக உன்னை கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார், உன்னை மாற்ற வல்லவராயிருக்கிறார். பின்பு பவுல் கடிதம் எழுதுகிறான். பிலேமோனுக்கு கடிதம் எழுதும் போது அவன் முன்னே உமக்கு விருப்பம் இல்லாதவன், முன்னே அவன் சரியில்லாதவன், முன்னே உண்மை இல்லாதவன், இப்போதோ உமக்கு பிரியமானவனும் எனக்கு பிரியமானவன், நான் பெற்றவன், நான் பெற்ற பிள்ளையைப் போல என்று சொல்லி இனி அவனை சேர்த்துக் கொள்ளும். அவன் ஏதாவது தப்பு பண்ணினால், ஏதாவது கடன் வைத்திருந்தால் அது எல்லாம் என் கணக்கில் வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி நான் அவனை திருப்பி அனுப்புகிறேன் என்று சொல்லி திருப்பி அனுப்புகிறான். நீ விழுந்து கிடந்த இடத்திலே கிடக்காதே, நீ விழுந்த இடத்திலே படுக்காதே. திருப்பி அந்த அந்த ஒனேசிமு வந்தது போல ஆண்டவராய் எஜமானிடத்துல நீ திருப்பி வா. உன்னை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவா, கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவா, கர்த்தர் உன்னை உயர்த்தி வைப்பா, கர்த்தர் வேதத்தின் மார்க்கங்களை உனக்கு போதிப்பா, வேதத்தின் ரகசியங்களை போதித்து உன்னை இயேசு நடத்த வல்லவராய் இருக்கிறார். மாத்திரமல்ல, எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டாயோ, ஒனேசிமு எந்த இடத்துல தள்ளப்பட்டாயோ அந்த இடத்துல படுக்காதே. இந்த பரிசுத்த வேத வார்த்தை உனக்குள்ளே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. நீ ஒரு கழுதை போல ஓடாதே, பெட்டொட்டகத்தை போல ஓடாதபடி ஆண்டவருடைய சமூகத்தில் நீ வருவாயானால் கர்த்தர் உனக்கு தேவன் நேசிக்க ஒரு பாத்திரமாய் உன்னை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையை நீ சிந்தித்துக் கொண்டு மனம் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன்னு எஜமானுக்கு ஒரு கண்டுக்குட்டியை வளர்த்துகிறான். ஒரு கண்டுக்குட்டி வளர்ந்து வரும்போது அந்த கண்டுக்குட்டி எஜமானுடைய கைப்பிடியிலே நிற்காது. கொஞ்ச நாள் பார்ப்பான் எஜமான். கொஞ்ச நாள் பார்க்கும்போது கண்டுக்குட்டி வந்து அவருடைய கைப்பிடியில் நிற்கவில்லை, அவர் போட்ட கயர்ல நிற்கவில்லை. காரியம் கண்டுக்குட்டி பெருசாகி கொண்டிருக்கிறது, அது சாட்டம் அதிகமா இருக்குது. ஆனபடி எஜமான் என்ன செய்கிறான்? அவனுடைய மூக்கை துறந்து ஒரு சரடை போடுகிறான். சரடை போட்டு கெட்டி அதை பிடிக்கிறான். பின்பு இந்த கண்டுக்குட்டி எங்கேயும் ஓட முடியாது, இந்த கண்டுக்குட்டி எங்கேயும் துள்ள முடியாது. இந்த கண்டுக்குட்டி எஜமான் இழுக்கிற இடத்துல, எஜமான் கூப்பிடுற இடத்துல, எதை சிந்திக்கிறானோ அந்த இடத்துல இந்த கண்டுக்குட்டியை கண்ட்ரோல் பண்ணும்படி ஒரு மூக்கணாங் கயரை போடுகிறது போல, வாலிப சகோதரனே கர்த்தர் கயர் போட விடாதே. வாலிப சகோதரனே உன்னை கர்த்தர் அடிக்க விடாதே. வாலிப பிள்ளையை உன்னை கர்த்தர் நெருக்க விடாதே. அப்படி ஆண்டவரை கர்த்தர் ஒரு கயர் போட்டு உன்னை பிடிக்க விரும்பினால் இன்றைக்கு ஒப்புக்கொடு, இன்றைக்கு ஒப்புக்கொடு. அதிலும் அந்த 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 எஜமானுக்கு கீழ்ப்படிந்து அந்த கண்டுக்குட்டி நிற்காவிட்டால் என்ன செய்வான்? கடைசியாய் இது ஆகாது என்று சொல்லி இறைச்சி கடைக்கு கொடுக்கிறான். இது என் கையில் நிற்காது என்று சொல்லி இறைச்சி கடைக்கு தள்ளப்படுது. ஆனபடி பிசாசான உன்னை கொல்லும்படி, பிசாசான உன்னை வஞ்சிக்கும்படி, பிசாசான உனக்கு சமாதி பண்ணும்படி, பிசாசான அக்கினி கடலை உன்னை தள்ளும்படி, தேவனுடைய ஆட்சியில் அக்கினிகளை தள்ளும்படி பிசாசானவன் உன்னோடு சேர்ந்து நிற்கிறான். ஆனபடி நீ பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து கர்த்தராய் ஆண்டவர் ஒரு மூக்கு சகடு உனக்கு போட்டிருக்கிறார். அதுல சீக்கிரம் வா, எஜமானுக்கு கட்டுப்படு, எஜமானுடைய சித்தத்தை செய்து அவருக்கு அடங்கியிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது உன்னை எந்த இடத்தில் ஒதுக்கப்பட்டாயோ அந்த இடத்தில் உன்னை தூக்கி நிறுத்தி ஒரு ஒனேசிமுக்கு கொடுத்த அதிகாரம், பரிசுத்த அதிகாரம் பெற்று எஜமானுக்கு பிரியமான பிள்ளை நீ திரும்பி வா. எஜமான் அழைப்பிலே திரும்பி வா. எந்த தப்பு நீ பண்ணாய் அதை ஒப்பு கொடுத்து, எஜமானே இனி நமக்கு பிரியமானுக்கு வேலை செய்கிறது போல நான் வேலைக்காரனாய் மாறுகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு நீ எழும்புவாயானால் கர்த்தர் உன்னை நிறுத்த வல்லவர். நீ விழுந்து போன இடத்தில் நீ கடக்க வேண்டாம். கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் எழுப்ப வல்லவர். வியாதியிலே விழுந்து போனாயோ, நெருக்கத்திலே விழுந்து போனாயோ, சாபத்திலே விழுந்து போனாயோ, பணம் இல்லாமல் விழுந்து போனாயோ, ஒரு கொலைக்காரனானாயோ, குடிகாரனானாயோ, உலகத்திலே வேண்டாம் என்று சொல்லி தூக்கி எறியப்பட்ட ஒரு மனுஷனாய் ஆனாலும் சரி கர்த்தர் உன்னை பிரகாசிக்க வைக்க வல்லவர். இன்றைக்கு நீ எழும்புவாயானால், நீ எழும்பு மகனே என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழும்பு மகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எழும்பி வா என்று ஆவியான உன்னை ஆவலோடு கேட்கிறார். ஒரு தகப்பனுடைய தாகம், ஒரு தாயுடைய தாகம், அதை அறிந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியாவுடைய தாகத்தோடு ஆண்டவர் சொல்லுகிறார், விழுந்தவன் எழும்பினதில்லையோ,
வழிமாறி போனும் திரும்பி வந்ததில்லையோ என்று கேட்கிறார். நீ எந்த இடத்துல விழுந்தா? எதெல்லாம் நீ கற்றுக்கொள்ள வேண்டும், எதெல்லாம் நீ அறிய வேண்டும்? வசனத்தை நன்றாய் படித்து, ஆண்டவரே இதிலே மறைந்திருக்கிற ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லி நீ கேட்டு கதறு. நான் என்ன குற்றம் செய்கிறேன்? நான் பேருக்காக ஊழியக்காரன் இருக்கிறேனா? நான் பாவம் செய்கிற விசுவாசி இருக்கிறேனா என்று சொல்லி இன்றைக்கு நீ மனம் திரும்பி கர்த்தரை தேடு என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். உன்னை ஒப்புக் கொடுப்பாயா? உன்னை ஒப்புக் கொடுப்பாயா? கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீ ஒப்புக் கொடுப்பாயா? இன்றைக்கு நீ ஆண்டவருடைய சமூகத்திலே தேடி வருவாயா? ஆண்டவர் நோக்கி, ஆண்டவர் நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் நான் இனி எது செய்யணும்? அப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேள் ஆண்டவர்ட்ட. அப்பா என்னை மன்னியும் என்று கேள். கதறி அழுது மன்னி. ஒரு ரூமுக்குள்ளே போ, பாவ மன்னிப்பை சொல்லு, அக்கிரமத்தை சொல்லு. ஆண்டவரே என்று கூப்பிடு. கர்த்தர் உன்னை பிரகாசிக்க வல்லவர். கூப்பிடு. இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவரே என் தேவனை எல்லாம் ஜெபிப்போம், எல்லாம் ஜெபிப்போம். இந்த வார்த்தையை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, எங்கள் அன்பு நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, விழுந்து போன இஸ்ரவேலை எழுப்பின தேவன், விழுந்து போன யூதா கோத்திரத்தை நிற்க செய்ய தேவன், இன்றைக்கு விழுந்து போன எங்க நாட்டை நிற்க செய்யும் ஆண்டவரே. எங்க நாட்டிலே துயரம் அதிகம், பாவம் அதிகம். இந்த நாட்களிலே, கொடூரமான வியாதி நாட்களிலே அமர்ந்திருந்த தேவனை அறிவதற்காய் நீ செய்த அந்த வியாதியின் முகாந்திரம் ஜனங்கள் இன்றைக்கும் அதிகமாய் குடித்து, அதிகமாய் பாவம் செய்து, அதிகமாக உம்முடைய மகிமை பெற்றுக் கொள்ளாதபடி, பாகால் ஆராதனையும் சபைகள் அடைக்கப்படுகிறதாலும் ஜெபம் இல்லாதபடி தேசம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த பாவத்தை நீ மன்னித்து எங்கள் மேல் மனமிறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த அக்கிரமத்தை எங்கள் மேல் சுமத்தாதபடி மனமிறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஊழியக்காராயிருக்கிற எங்களுடைய குறைகளை ஆண்டவர் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, விசுவாச பிள்ளைகளுடைய குறைகளை ஆண்டவர் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வெளிப்படுத்த பக்தி வைராக்கியத்திலும் சாந்தத்திலும் அமைதலும் நன்மை செய்கிற பிள்ளைகளாய், பரலோகத்தினுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளாய் அவளை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். என் ஆண்டவரை நீ அப்படி செய்யறதுக்காய் சோத்திரம். இந்த நாட்டை நடத்துறதுக்காய் சோத்திரம். சகல சபைகளை திறக்கிறதுக்காக சோத்திரம். சகல ஊழியர்களை பட்டினிலிருந்து மீட்டெடுக்கிறதுக்காய் சோத்திரம். சகல விசுவாச பிள்ளைகளுக்கும் ஏழைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறதுக்காக சோத்திரம். உம்முடைய தயவுள்ள கரம், உம்முடைய சித்தத்தின் கரம், உம்முடைய வல்லமையின் கரம் எங்க தேசத்தில் பிரகாசிக்கிறதுக்காய் சோத்திரம். ஆண்டவரே, தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் அப்பா, குடும்பங்கள், சகோதரங்கள், எங்கள் சபைகள், எங்கள் நாடு முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, பெரிய காரியங்களை செய்யும். சத்தத்தை கேட்டு மனம் திரும்பட்டும். தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து சகல ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.